இப்போ பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான், ஆனால் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்குறாரு அவரு. எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து தான் அந்த காது ஆப்ரேஷனுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்தேன். அது பண்ணிட்டு தான் இவ்வளோ நேரம் பேசுனீங்க. யாருங்க நீங்கள்? இப்போ எம்மா வந்து நான் கூட்டிட்டு வந்து திருத்தி இவனை அனுப்பி வைக்கணும்னு தான் நான் அவனை கூட்டிட்டு வந்தேன். இல்லையே பையனே வேண்டாம், நீ எங்கிட்ட வா. அது அப்ப சொன்னதாங்க. இப்போ இவனு நான் வந்து அதை விற்கிறான் இதை விற்கிறான் சண்டை வந்துன்னு கண்டிஷன் போடவும் பூஜைக்கு கூப்பிட்டா நீ வரணும், நான் கூப்பிட்டா நீ வரணும், எங்கிட்ட நல்லா பேசணும், அப்பதான் நான் காசு அனுப்புவேன். அவர் சம்பாதிச்சு கொடுக்குறாரு. அப்படியெல்லாம் நான் நினைச்சு சொல்லி பேசினேன். அவகிட்ட பேசாதது சாமி கும்பிட வரலங்கிற கோவம். இவ வந்து வேலை செஞ்சு இப்ப சம்பளம் கொடுக்குறான். நீங்க பசங்களுக்கு காசு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்க பேசலாம். பொங்க வரைக்கும் 6-7 மாசம் பொங்கல் வரைக்கும் அனுப்பியிருக்கேங்க. இப்ப இந்த 1 மாசம் பொங்கலுக்கு முன்ன நான் காசு அனுப்பியிருக்கேன். பொங்கலோட நான் தான் பண்ணேன். பொங்கலை வரைக்கும் நான் காசு அனுப்பினேன். அதுக்கப்புறம் அனுப்பல. அப்பயும் நான் இவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த பார் நீ வேலை செய்ய 1 மாசம் டைம், உன் சம்பளத்தை எடுத்துட்டு போ, உன் பொண்டாட்டி பிள்ளையும் கூட்டிட்டு வர்றது பாரு. என்ன நீங்க ஆளை விட்டுரு சொல்றீங்கல்ல, அவர் சம்பளத்தை நீங்க வாங்காதீங்க. வாங்கல, இனிமே வாங்க மாட்டேங்கம்மா. நீங்க சம்பாதிச்சு இனிமே நான் வாங்க மாட்டேன். நீங்க வந்து அவங்க ஒன்னா இருக்கீங்களோ இல்லையோ, 3 புள்ள பெத்தாச்சு. ஆமாங்க. பிள்ளைங்களை பார்க்க வேண்டியது உங்க கடமை. நீங்க அவளுக்கு காசு அனுப்பணும். அவ கம்ஃபர்டபுளா இருக்கட்டும். அவங்க அம்மா வீட்டு பக்கத்துலயே அம்மா வாங்கிக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு காசு வாங்குறாங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரிங்களா? நீங்க சம்பாதிச்சு அனுப்புங்க. உங்க பிள்ளைங்களை அவங்க பார்க்கட்டும். அவங்க எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ உங்கள்கிட்ட வருவாங்க. சரியாம்மா? அவங்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க மேம். நான் சம்பாரிச்சு பார்த்துக்கிறேன். நான் அந்த இது எனக்கு இந்த உடம்பு தான் முடியல. இல்லைன்னா கடைக்கு வேலைக்கு போனால் நான் பண்ணிக்குவேங்க. ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்க லீவில் தாங்க கூட்டிகிட்டு போகணும். படிப்பு கட்டு போயிடும். இப்போ நான் தாங்க பார்த்துக்கணும். சரி, இப்போ என்ன வேணும் அதுக்கு? இந்த வீடு அது இல்லை, உதவி பண்ணுவீங்கன்னு தான் வந்தேன் மேம். வாடகை வீட்டில் இருக்கேன். வாடகை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கம்மா. எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. உன் புருஷன் சம்பாதிச்சு அனுப்புறேன்னு சொல்றாருல, அவரெல்லாம் அனுப்ப மாட்டாரு. நீங்க சொன்னீங்கன்னா இங்கதான் சொல்லுவாரு. அனுப்புறேன்னு சொல்றாரு. உனக்கு மாமியார் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, யாருமே இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இப்ப நீ வீடை பத்தி எல்லாம் யோசிக்காதே. சரி, புரியுதா? அவங்களுக்கு ஒரு மகன் தான்.